அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழுக்கு வந்து புக் வைஸாக படிக்கிறதா அல்லது சிலபஸ் வைஸாக படிக்கிறதா. ஸோ இதான் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த கேள்விக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் வந்து பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல்ல பார்த்துட்டீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்டேட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிச்சயமாக வரக்கூடிய 2025 ஒரு பல்கான வேகன்சி வரும். கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வரும். காரணம் 2026 எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வேகன்சி கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது கொஞ்சம் குறைவாக கொடுத்தாலும் கண்டிப்பாக ரிசல்ட் வரதுக்குள்ளே ஒரு 10,000க்கு மேலே வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2025 போஸ்டிங் வாங்கணும்னு சொல்லி நல்லா படிங்க. இன்னும் நம்ம கையில் 6 மந்த் இருக்குது. ஜூலை மாதம் தான் நமக்கு எக்ஸாம். ரைட்டா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்துடுவோம். சார், நான் புக் வைஸாக படிக்கணுமா சிலபஸ் வைஸாக படிக்கணுமா? இப்போ சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் படித்தா பாஸ் பண்ணிடுவேனா சார், இல்லை வந்து புக் வைஸாக படிக்கணுமா, இயல் வைஸாக நான் படிச்சுட்டு வரணுமா சார் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு கேட்டகரியாக பிரிச்சுருக்கேன். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி பாருங்கள், நியூ ஸ்டூடெண்ட். அதாவது 2025 வரக்கூடிய குரூப் 4 தான் நான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேன். இதுக்கு முன்னாடி தமிழ் படித்ததில் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அட்டன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட். இன்னொன்று வந்து ஓல்டு ஸ்டூடெண்டாக இருப்பீங்க. தமிழ் வந்து நாட் கம்ப்ளீட்டட். அதாவது தமிழில் ஒரு டெஸ்ட் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு உங்களால் 90 கிராஸ் பண்ண முடியல, ஒரு 85க்கு மேலே கூட எடுக்க முடியல, ஒரு 70, 60, 50 எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ஆனால் உங்களால் வந்து தமிழை நல்லா ஸ்கோர் பண்ண முடியல. அப்போ தமிழை நல்லா ஸ்கோர் பண்ண முடியலனா நீங்கள் புக்கை இன்னும் சரியாக படிக்காமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் தமிழை சரிவர படிக்காதவர்கள். ஸோ நியூ ஸ்டூடெண்ட், தமிழை சரிவர படிக்காதவர்கள், இவங்கெல்லாம் ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து இயல் வைஸாக புக் வைஸாக படித்து முடிச்சுட்டு, அது புது புத்தகம் 6 to 12 வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் படிங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இயல் வைஸ் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க, இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் வைஸாக படிச்சுட்டு சிலபஸ் வைஸாக வாங்க. புக் வைஸாக படிச்சுட்டே கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் ஆகும் படிக்கிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இலாக படிச்சுட்டு வரணும்னா ஒரு 3 மாதத்துக்கு படித்து முடிச்சுட்டு நல்லா தரவாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸாக படிச்சுன்னா சிலபஸ் வைஸாக படிக்கிறது ஒரு 1 மாதம் 1.5 மாதத்தில் படிச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த் 4.5 மந்தில் வந்து நீங்கள் தமிழை புக் வைஸாகவும் படிச்சிடலாம், சிலபஸ் வைஸாகவும் படிச்சிடலாம். அப்போ வந்து நீங்கள் 2 முறை படித்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. ரைட்டா? ஓகே. அடுத்த கேட்டகரி வந்து 2வது கேட்டகரி, அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட் சொல்லுவோம். தமிழை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு டெஸ்ட் நான் வைக்கிறேங்க அப்படின்னா 100 கொஸ்டின் கொடுக்குறேங்க அப்படின்னா கண்டிப்பாக 90+ போடுவாங்க, அல்லது ஒரு 85க்கு மேலே போடுவாங்க. ரைட்டா? அது எந்த பகுதியில் எங்கே கேள்வி கேட்டாலும், ஓல்டு புக்கு, நியூ புக்கு, சிறப்பு தமிழ் எங்கே கேட்டாலும் அவங்களால வந்து தமிழ் ஒரு டெஸ்ட் வச்சா கண்டிப்பாக 90+ போடுவாங்க, அல்லது 85க்கு மேலே எடுப்பாங்க. அவங்க ஏற்கனவே குரூப் 4 எழுதியிருக்காங்க, குரூப் 2 எழுதியிருக்காங்க, 2-3 வருஷமாக படிச்சுட்டு இருக்காங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் படித்தாங்க, போலீஸ் எக்ஸாம் படித்தாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 வருஷம் தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஏற்கனவே புக் வைஸாக தான் படிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ ஏற்கனவே புக் வைஸாக படித்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா இப்போ சிலபஸ் கொடுத்துருக்காங்க, புது சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த புது சிலபஸ் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இப்படி சிலபஸ் வைஸ் டாப்பிக்லாம் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு படித்து இதை ஒரு டெஸ்ட்டாக போட்டு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிலபஸை கவர் பண்ண மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இவர்கள் மட்டும்தான் சிலபஸ் வைஸாக படிக்கணும். ஸோ நீங்கள் கேட்டகரி 1 இருக்கிறீங்களா, கேட்டகரி 2 இருக்கிறீங்களா பாருங்கள். கேட்டகரி 1 இருந்தீங்கன்னா புக் வைஸாக படிச்சுட்டு சிலபஸ் வைஸாக படிங்க. கேட்டகரி 2 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தா போதும். நம்ம டெஸ்ட் பேட்ச் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டூடெண்ட், தமிழை சரிவர படிக்காதவர்கள். ஸோ இதை பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் வைஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸாக வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து நடந்துட்டுருக்கு. ரைட்டா? ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க யாராவது வந்து நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 8017815561 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா விவரங்கள் கொடுப்பாங்க. கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் வீடியோ வடிவில் நம்ம ஆன்லைன் கிளாஸை நம்ம கொடுத்துருவோம். ஸோ தமிழுக்கு வந்து இயல் வைஸாகவும் வீடியோ கொடுப்போம், ப்ளஸ் வந்து சிலபஸ் வைஸாகவும் வீடியோ கொடுப்போம். நோட்ஸும் இயல் வைஸாகவும் கொடுப்பேன், சிலபஸ் வைஸாகவும் கொடுப்பேன். ஸோ தமிழுக்கு மட்டும் கொடுப்பீங்களா சார்னா ஜிகே மேக்ஸுக்குமே நான் நோட்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.